ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் ஃபார் இன்டர்மீடியேட் லெவல். மவுஸ் ட்ராப். மவுஸ் அப்படின்னா எலி, ட்ராப் அப்படின்னா கூண்டு, இல்லைனா சின்னதாக இருக்கிற வலை. ஓகேங்களா, எலி கூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இன்னும் சிலர் ட்ராப் அப்படின்னா பொரின்னு சொல்லுவாங்க. கடல பொரி இல்லைம்மா, பொரி வச்சு பிடிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜீவராசியை பிடிக்கிறதுக்கு வலை வைப்பாங்க இல்லையா, அதுதான் பொரின்னு சொல்லுவாங்க. எலி பிடிக்கிற பொரி. லெசன் பார்ப்போம். ஓகே, என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து கேட்குறான் என்னன்னா, ஐ ஆம் இன் பிக் ட்ரபிள் மச்சான், நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன்டா அப்படின்றான். உடனே நான் கேட்குறேன், வாட் ஹேப்பன்ட், என்னடா மச்சான் ஆச்சு அப்படின்ற. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐ saw a rat in my house, என் வீட்டில் ஒரு எலியை பார்த்தேன்டா. I saw a rat in my house. அதுக்கு நான் சொல்கிறேன், ஹோ well just use a trap. அப்படியா, ஒரு எலி குண்டு வாங்கி வச்சா சரியாக போகுது, அது வந்து மாட்டிக்குது அப்படின்றேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஐ டோன்ட் ஹேவ் ஒன், என்கிட்ட ஒரு எலி குண்டு கூட இல்லை அப்படின்னு. well then buy one. அப்படியா, ஒரு எலி குண்டு வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்கிறேன். திருப்பி என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஐ கான்ட் அஃபோர்ட் ஒன், எங்கே மச்சான் வாங்குற அளவுக்கு பணம் இல்லை, மாத கடைசி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றான். ஓகே, ஐ கேன் கிவ் யூ மைன் இஃப் யூ வாண்ட், உனக்கு வேணும் அப்படின்னா நான் எந்த கொடுக்குறேன், நீ வேணா எலி பிடிச்சிட்டு அப்புறம் திருப்பி கொடு அப்படின்றேன். ஓகேங்களா, பெரும்பாலான பொருள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா திருப்பி வருமானது கேள்விக்குறி தான். அது அப்படியே அவந்தே கணக்காகிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறானே எலி குண்டு தானே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்டா மச்சான் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். அவன் தட் சவுண்ட்ஸ் குட், ரொம்ப நன்றி மச்சான், தேங்க்ஸ்ரா, அதான் நான் ஃப்ரீயாக கிடச்சா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் யூஸ் சம் சீஸ் இன் ஆர்டர் டு மேக் த rat கம் டு த ட்ராப். நீ பண்ண வேண்டியது என்னென்னா, கொஞ்சோண்டு சீஸ் அப்படின்னா பாலாடை கட்டி தெரியும் இல்லைங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீஸ் என்ன பண்ணு, கொஞ்சோண்டு எடுத்து அந்த எலி குண்டுக்குள்ளே வச்சிரு. எலி என்ன பண்ணும், சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து சக்குன்னு மாட்டிக்கும், பிடிச்சி தீன்னு போய் சாவடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்படி சொல்கிறேன் நான். அதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி சீஸ், மச்சான் வீட்டில் சீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைடா அப்படின்றான். ஓகே, தென் டேக் எ பீஸ் ஆஃப் பிரெட் அண்ட் புட் அ பிட் ஆஃப் ஆயில் இன் இட் அண்ட் புட் இட் இன் த ட்ராப். அப்படியா, சரி பரவாயில்ல, என்ன பண்ணு, சின்னதாக ஒரே ஒரு ப்ரெட்டு துண்டு எடுத்துக்க, அதை எண்ணெயில் துவைச்சி என்ன பண்ணு உள்ளே மாட்டி வை. அப்போ என்ன ஆகும், எலி அந்த வாசனைக்கு உள்ளே வந்து இழுத்துச்சுன்னா எலி குண்டு மூடிக்கும், நீ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஐ டோன்ட் ஹேவ் ஆயில், வீட்டில் எண்ணெயே இல்லைடா, நேற்றே பஜ்ஜி போட சொன்னேன், எண்ணெய்லாம் காலி ஆயிடுச்சு, எண்ணெய் வாங்கிட்டு தான் பஜ்ஜி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, எண்ணெய் இல்லை மச்சான் அப்படின்றான். well then put only a small piece of bread. சரிடா பரவாயில்ல, கொஞ்சோண்டு ப்ரெட்டு துண்டியாச்சும் உள்ளே வைடா, அப்போ தானே எலி உள்ளே வந்து மாட்டும் அப்படின்றேன். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஐ டோன்ட் ஹேவ் பிரெட், என்கிட்ட ப்ரெட்டு கூட இல்லை மச்சான் அப்படின்றான். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தென் வாட் த ஹெல் இஸ் த rat டூயிங் இன் யுவர் ஹவுஸ். என்ன பிப் பிப் பிப்னு போட்டு அந்த எலி உங்கள் வீட்டில் இருக்குது. அந்த பிப் பிப் பிப்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, அது கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கும். என்ன கொடுமைக்கிட அந்த எலி உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள்கிட்ட சீஸ் கிடையாது, எண்ணெய் கிடையாது, ப்ரெட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அப்புறம் அந்த எலி இன்னத்தை உங்கள் வீட்டில். ஓகேங்களா, அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க, நான் சொல்ல முடியாது, அதை ஃபில் பண்ணிங்க அந்த ஒரு ஃபீலிங்கோடு. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான் எலி குண்டு, நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் வரும்போது சீஸ் இல்லைன்றான், ப்ரெட் இல்லைன்றான், ஆயிலும் இல்லைன்றான், எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்புறம் எலி குண்டு மட்டும் எதுவும் வச்சு என்ன பண்ண போகிறது அது? ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் ரிவிஷன், நான் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துங்க. என்னோடய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே உள்வாங்கிங்க. மவுஸ் ட்ராப். I'm in big trouble. What happened? I saw a rat in my house. Oh, well, just use a trap. I don't have one. Well, then buy one. I can't afford one. I can give you mine if you want. That sounds good. All you need to do is just use some cheese in order to make the rat come to the trap. I don't have any cheese. Okay, then take a piece of bread and put a bit of oil in it and put it in the trap. I don't have oil. well then put only a small piece of bread. I don't have bread. then what the hell is the rat doing in your house?
இப்போது ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், சொல்லிகிட்டே வரீங்களா? மவுஸ் ட்ராப். ஐ எம் இன் பிக் ட்ரபிள். வாட் ஹேப்பன்ட்? I saw a rat in my house. Oh, well, just use a trap. I don't have one. Well, then buy one. I can't afford one. Okay, I can give you mine if you want. That sounds good. All you need to do is just use some cheese in order to make the rat come to the trap. I don't have any cheese. Okay, then take a piece of bread and put a bit of oil in it and put it in the trap. I don't have oil. Well, then put only a small piece of bread. I don't have bread. Then what the hell is the rat doing in your house? அடுத்து டெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்களே பேச ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காமிச்சிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஆக்டிவாக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த கோவமாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும், உங்களோட வாய்ஸ்லேயே அது எல்லாமே வெளிப்படணும். ஓகேவா? மேபி உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்டு, அது மாதிரி மாற்றி மாற்றி பேச ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். சொல்லிக்கிட்டே வரீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோக் சொல்லும்போது நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி பேசணும். அப்போ தான் உங்களோட வாய் அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த வேர்டை உள்வாங்கும். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த ஜோக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த பிக்சரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட பார்த்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேலும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் ஜோக்ஸ் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா என்னோட சக்தி இன்ஃபோடெக் சேனலில் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண எல்லா லெசன்ஸுமே அதில் இருக்கும். இதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிற எல்லா லெசன்ஸுமே அதுக்குள்ள நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இங்கிலீஷை கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.